நமஸ்காரம். லக்ஷ்மிபதி, உமாபதி, சச்சீபதி, ஸ்ரீபதி இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தம்பதி அது யார்? ரமாபதி திருமகள் கேள்வன் திருமால், உமாபதி பார்வதி கேள்வன் பரமசிவன், சச்சீபதி இந்திராணிக்கு கணவனான இந்திரன். இதெல்லாம் தெரிகிறது. தம்பதி தம்பதின்னு சொல்லுகிறோம். நம் குடும்பத்தில் நம்மை போன்றவர்களுக்கு கூட தம்பதின்னு சொல்லுவார்கள். கல்யாணமான ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் தம்பதியாக வந்தார்கள், அவர்கள் தம்பதி. அது என்னது தம்பதி? சச்சின்னு ஒருத்தி பெயர், அதனால சச்சிபதி. உமானு பெயர், அதனால உமாபதி. ரமானு பிராட்டிக்கு பெயர், அதனால ரமாபதி. தம் என்று ஒரு பேரா? தம்பதி என்றால் யாருக்கு பதி? இது ஒரு சம்ஸ்கிருத சொல், தம்பதி. நாம் பத்திரிகை அடிக்கும் போது கூட நீங்கள் தம்பதிகளாக வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம், கணவனும் மனைவியாக சேர்த்து வர வேண்டும்னு அழைக்கிறார்கள். குடும்பத்தோடு வர வேண்டும்னு போடுவார்கள், தம்பதிகளாக சொல்லுவார்கள். ஜாயாபதி என்று ஒரு சொல். ஜாயா என்றால் சம்ஸ்கிருதத்தில் மனைவி. அதனால ஜாயாபதி என்றால் மனைவியும் கணவனும். இந்த இருவரையும் சேர்த்ததைத்தான் ஜாயாபதினு சொல்லுவார்கள். பதி பத்னின்னு சொன்னாலும் அதேதான், கணவனும் மனைவியும். ஜாயாபதினு சொன்னால் ஜாயா என்பவளுக்கு பதி, அப்படி பொருள் கொள்ள வேண்டாம். ஜாயானா மனைவி, பதினா கணவன், மனைவியும் கணவனும். ஜாயா என்கிற அந்த சொல்லுக்கு ஒரு பிரத்யயம் வரும்னு இலக்கணத்தில் படிக்கப்பட்டிருக்கிறது. தம் என்று ஒரு பிரத்யயம். ஜாயா என்ற சொல்லுக்கு தம் என்கிற பிரத்யயத்தை பயன்படுத்தலாம் என்று இலக்கணம் படிக்கிறது. அதனால ஜாயாபதினு சொல்லுகிற இடத்தில் தம்பதி. அந்த இடத்துல அந்த தம் என்கிற சொல்லுக்கு அது சொல்லுன்னு சொல்ல முடியாது. அதற்கு மனைவி என்று பொருள், பதி என்பதற்கு கணவன் பொருள். மனைவியும் கணவனும், அதைத்தான் தம்பதினு சொல்லும். நீங்கள் இருவருமாக வர வேணும், தம்பதியாக வர வேணும்னால் மனைவியும் கணவனும் சேர்ந்து வர வேண்டும். இதெல்லாம் தம்பதிங்கிறதுக்கு பொருள். இது புரிகிறது. ஆனால் இங்க தம்பதின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்திக்கு பதி என்று மட்டும் அது பொருளாகாது, கணவன் மனைவி என்று பொருளாகும். திவ்ய தம்பதி என்றால் நாம் எல்லாரும் தம்பதி, கணவனும் மனைவியும். திவ்ய தம்பதி என்றால் அது பிராட்டியும் பெருமாளையும் தான் குறிக்கும். அவர்கள் தான் திவ்யமான, அப்ராகிருதமான, இந்த மனிதத்தன்மை தேவத்தன்மை இது இத்தனைக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய மனைவியும் கணவனும். அதனால திவ்ய தம்பதின்னு கொண்டாடுகிறார்கள். திவ்ய தம்பதிகளுடைய ஆசீர்வாதத்தாலே என்று போடுவார்கள். அப்படின்னா யாரோ நம்மில் ஒரு தம்பதியை நினைத்துக் கொள்ள வேண்டாம், அது பெருமாளும் பிராட்டியும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலே இந்த கல்யாணம் நடக்கிறது, திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும், இப்படியெல்லாம் போடுவார்கள். அதனால தம்பதி என்பது பொதுவாக இவ்வுலகத்தில் இருக்கும் எல்லாரையும் குறிக்கும். திவ்ய தம்பதி என்றால் அது மற்ற பெயரை குறிக்காது, பெருமான் பிராட்டியை குறிக்கும். இதே போல் சில சொற்கள் எல்லாம் ரொம்பவே வழக்கத்தில் இருக்கும், பயன்பாட்டில் இருக்கும். ஆனால் திடீரென்று என்னன்னு கேட்டால் அது புரியாமல் போய்விடும். பத்னின்னு சொல்லுகிறோமே, பதி பத்னி கணவன் மனைவி. பதிம் நயதீதி பத்னின்னு சொல்லுவார்கள். பதி என்னும் அந்த கணவனை சரியான மார்க்கத்தில் அழைத்து செல்லுகிறாள், அவனுக்கு வழிகாட்டுகிறாள். பதிம் நயதி, அதனால பத்னி.
பதிக்கு வழிகாட்ட வேண்டும். பதியே ஒழுங்கான வழியில் போய்கொண்டிருந்தால் ஒன்றும் பேச்சில்லை. அவர் தவறான மார்க்கத்தில் பயணிக்க தொடங்கினால் அதை திருத்தி சரியான மார்க்கத்துக்கு கூட்டி வர வேண்டும், தர்ம மார்க்கத்தில் அழைத்து வர வேண்டும். அதனாலதான் சக தர்மச்சாரிணின்னு சொல்லுவார்கள். தர்ம மார்க்கத்தில் கூடவே வருபவள், வழிகாட்டுபவள், திருத்துபவள். அதனால்தான் பத்னி என்று அவளுக்கு பெயர். ஆக ஜாயாபதி என்பதுதான் தம்பதி என்று சொல்லப்படுகிறது. அந்த இருவருக்கும் கருத்தொற்றுமை, மன ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்பதான் அவ்வளவு அந்த சொல்லில் இருக்கக்கூடிய ஆழம், நெருக்கம் அது நமக்கு புரிய வரும். அந்த திவ்ய தம்பதிகளுடைய அருள் அனைவருக்கும் கிட்டட்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.